Hello there. I hope you are having a wonderful day so far. Are you ready for your checkup today? Because we should get started very soon. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன தமாஷான கதை தான். ஒரு எல்லாருமே தன்னை புத்திசாலின்னு நினச்சிக்கிறாங்க. இதில் யார் புத்திசாலின்றது தான் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு கேள்வியை இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு டாக்டர், ஒரு திறமையான டாக்டர், எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். என்ன மாதிரி அவர் விளம்பரம் கொடுத்தாராம். என்னென்னா, யாராவது என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாக்கா 500 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். அவரால் என்னால் அந்த வியாதியை குணப்படுத்தலைன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. இதை எல்லோரும் பார்த்தாங்க, வந்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துனாங்க. சில பேர் குணப்படுத்தினாங்க, சில பேர் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இது மாதிரி நடந்தது. இதை இன்னொரு ஆள் எப்படியாவது இந்த டாக்டரை ஏமாற்றி நம்ம அந்த 1000 ரூபாயை டெய்லி போட்டணும், ஆட்டையை போட்டணும்னு ஒரு ஆள் நினச்சார். உடனே ஒரு நாள் என்ன பண்ணார், இவரை கிளம்பி அங்கே டாக்டர்கிட்ட வந்தார். டாக்டர் கேட்டாராம், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கறதுக்கு, எனக்கு நாக்கில் ருசியே இல்லை டாக்டர். டாக்டர் எல்லாம் பார்த்தார், செக் பண்ணி பார்த்துட்டு இவர் நம்மளை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சிட்டார். உடனே அவர் நர்ஸை கூப்பிட்டாரு. சிஸ்டர், அந்த அலமாரியில் இருக்கிற 11 நம்பர் பாட்டிலை எடுத்து இவர் நாக்கில் 2 சொட்டு விடுங்கன்னு சொல்ல, நர்ஸும் அதே மாதிரி 2 சொட்டு விட வந்தவர், என்ன டாக்டர் பெட்ரோல் போய் நாக்கில் விடுறீங்க அப்படின்னு கேட்டார். பார்த்தீங்களா, உங்களுக்கு நாக்கில் சுவை வந்துட்டு, இந்த ஃபீஸை எங்கிட்ட கொடுத்துருங்க நர்ஸ், இவர்கிட்டேருந்து 500 ரூபாய் வாங்கிட்டு இவர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஆள் என்ன நினச்சார், இன்னொரு தடவை பார்ப்போன்ட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தார். டாக்டர், வர வர எனக்கு ஞாபக சக்தி சுத்தமாக போயிட்டது, எப்படியாவது குணப்படுத்துங்க என்று சொல்ல, டாக்டரும் எல்லா சோதனைகளும் செய்துவிட்டு நர்ஸுக்கிட்ட சொன்னாராம், அந்த அலமாரியில் இருக்க 11 நம்பர் பாட்டில் எடுத்துன்னு வா என்று சொன்னாராம். ஐயோ டாக்டர், என்னங்க 11 நம்பர் பாட்டில் பெட்ரோல் இருக்கே என்று கூறி அலறினாராம். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துடுச்சு, போன வாரம் பார்த்தீங்களா, இப்போவும் உங்கள் நினைவில் இருக்கிறது பாருங்கள், 500 ரூபாய் கொடுத்துட்டு செல்லுங்க என்று டாக்டர் சொன்னாராம். இப்படியே ஒரு வாரம் ஓடி போச்சு. சரி, இன்றைக்கி டாக்டர்கிட்ட எப்படியாவது அந்த 1000 ரூபாயை கறந்துணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணார். இப்போ டாக்டர் சந்தித்து, எனக்கு கண் பார்வை சரியாக தெரியல என்று சொல்ல, டாக்டரும் அவரை நன்றாக சோதித்து, உங்களுக்கு இருக்கும் வியாதி என்னால் குணப்படுத்த முடியவில்லை, நான் தோற்றுவிட்டேன், இந்தாங்க 1000 ரூபாய் என்று நோட்டை நீட்டினார். பணத்தை பார்த்தவனுக்கு நம்மளுக்கு ஒரே கோபம். என்ன டாக்டர், என்னை யாரை ஏமாத்துறீங்க, ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு என்கிட்ட 1000 ரூபான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சண்டை போட்டார். டாக்டர் சிரிச்சுட்டே சொன்னாராம், பார்த்தீங்களா, உங்களுக்கு கண் பார்வை நன்றாக தெரிய வந்துடுச்சு. நர்ஸ், இவர்கிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டு அனுப்புகவே என்றாராம். பாருங்கள், யார் ஜித்தன்னு தெரியுதா, எங்கிட்டயா ஐயால பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சாராம். யாரையும் நம்ம முட்டாளாக்கணும்னு நினைக்கக்கூடாது, வல்லவனுக்கு வல்ல உலகத்தில் உண்டு, ஜாக்கிரதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். என்ன, இது மாதிரி எங்களோட சீரியலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.